பிரைஸ் எல்லாம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன். யாராவது வேத வாசனம் வாசிச்சிங்களா? எப்போ டெய்லி ஒரு வேத வாசனம் வாசிங்க. நான் போடுற வீடியோவை கவனமாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களோட. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் பார்க்கலாம். முதல் அதிகாரத்தில் 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று பார்த்தோம். அந்த ஓய்ந்திருந்த நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். கர்த்தர் மனிதனை மண்ணால் தன் சாயலாக உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். கர்த்தர் ஏதோன் தோட்டத்தை உருவாக்கி தாம் உண்டு பண்ணின மனிதனை அதிலே வைத்தார். தேவன் அவனிடத்தில், இந்த தோட்டத்தில் உள்ள கனிகள் அனைத்தையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்கக்கூடாது என்று கட்டளையிட்டார். பின்பு தேவன், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆதாமுக்கு நித்திரை உண்டு பண்ணினார். அவன் விலா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து மனுஷியை உருவாக்கி அவளை மனுஷியாக கொண்டு வந்தார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்பதே இதன் விளக்கம். பார்த்தீங்களா பிள்ளைகளே, நம்முடைய தகப்பன் எவ்வளவு நல்லவர்னு. நம்ம உருவாக்கின தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பார், ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவார். அவரை பற்றி கொள்ளுங்கள், உங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென்.